ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை சொல்லுங்கள். மேலும் நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடகராசி நேர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அமைதி குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க. எப்பயுமே சகஜமான நிலையிலே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கடகராசியாக இருந்தால் தன்னுடைய கணவன் கோடு போட்டால் கூட அதில் தாண்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அதற்கு சரி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு மட்டும்தான் அவங்க கருத்து சொல்லுவாங்க. இவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது அங்கே செல்லுபடியே ஆகாது. ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரங்க எப்பயுமே இன்னொருத்தவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு ஃபேவராக, அதாவது இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி மாறிக்குவாங்க. இவங்களுக்கு பிடிச்சதை எப்பயுமே மற்றவங்ககிட்ட வெளியே சொல்லவே மாட்டாங்க. மற்றவங்களுடைய விருப்பம் மட்டும்தான் இவங்களுடைய விருப்பமாகவே இருக்கக்கூடுங்க. ரொம்ப அமைதியானவங்க, சண்டை சச்சரவில் இறங்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி அப்படிங்கிறது தானாக போய் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி என்ன பண்ணாங்கன்னே தெரியல, ஆனால் கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வாரம் வாரம் மாதம் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் சம்பாதிக்கிறத பாதி விஷயம் லோனு கந்து அந்த மாதிரி விஷயத்துக்கே போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கார் மூலியமாக தான் கிடைக்குமே தவிர அம்மா சைடு உங்களுக்கு அவ்வளோக்கு சப்போர்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது கடகராசியில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸாக இருப்பாங்க. மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. மற்றவங்கள புகழ்ச்சியில் தள்ளுவாங்க. ஐயோ நீங்கள் அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப புகழுவாங்க. ஆனால் இவங்கள மற்றவங்க புகழ்ந்தால் பிடிக்காதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்பட போகுது. உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடனே சரியாகி விடுங்க. மேலும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க போகுது. வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவங்க அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடலாம். உங்களுக்கு சாதகமான பலன் மட்டும்தான் அந்த விஷயம் கொடுக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. வியாபாரம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும். லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும் என்பதால் மனதில் கொஞ்சம் கவலை இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பணம் கடன் வாங்குவது கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்மணிகளுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை வேளையில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை நினைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஸோ கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள்.
நல்ல பலனை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. மேலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் தனுசு ராசியில் இருக்கார், புதன் விருச்சக ராசியில் இருக்கார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைய போகிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மகர ராசியில் நிற்கிறாரு. மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்திலும் சஞ்சரிக்கிறாரு. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திர பகவான் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய 3 ராசியில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கடகராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கவங்க தான் இந்த கடகராசி நேர்கள். மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொதுநல போக்கால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்துவாருங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் இழுப்பறையாக இருந்த சொத்து விவகாரம் வார இறுதியில் நல்ல முடிவுக்கு வரும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் அனைத்துமே விலக போகுது. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர போகிறாரு. இதனால் பிள்ளைகள் அக்கறையாக படிப்பாங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் பெறுவாங்க. ஐடி ஊழியர்கள் கணிசமான வருமானத்தை பார்ப்பாங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுடைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க. மேலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே போல் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் நண்பர்கள் உதவியால் புதிய தொழில் தொடங்குவீங்க, பழைய கடன்களை அடைப்பீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க, வீட்டை பழுது பார்த்து வர்ணம் பூசுவீங்க. அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் ஆலோசனைக்கு ஏற்ப பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க. நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பிறக்க போகுது. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. நல்லவர்கள் தொடர்பால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். உணவருந்தும் நேரமின்றி உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடுங்க. மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். நல்லவர்களுடைய தொடர்பால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ சிந்தனை மனதில் அமைதியை நிலவச் செய்யும். ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல உணவு, எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்கள், பதவி உயர்வுகள் தேடி வரப்போகுது. விருந்தினர் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களோடு சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு இன்புறுவீங்க. மேலும் மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மை கிடைக்கும். மாணவர்களின் கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். உங்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனை ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகளால் உதவி இருக்காது. இன்னும் சிலருக்கு காரிய தடைகள், காலதாமதங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கடகராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.